இனிமே இந்த ரெசிபிக்காக ஊட்டி வரைக்கும் போக தேவையில்லைங்க. ஊட்டினாலே குளிருக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் வர்றது ஹோம்மேட் சாக்லேட் தான். அந்த சாக்லேட்டை வீட்லேயே ஹைஜீனிக்கான முறையில் ஈஸியாக பண்ணலாம். குறிப்பாக டிப்ரெஷன் இருக்கிறவங்க அப்பப்போ சாக்லேட் சாப்பிடுங்க. கண்டிப்பாக டிப்ரெஷன் கண்ட்ரோல் ஆகும். வெல்கம் டு AVD கிச்சன். உருக்குன பட்டர்லேருந்து நமக்கு அரை கப் போதும் இந்த ரெசிபிக்காக. ஒரு பாத்திரத்தில் ஜன்னி வச்சுட்டு 1 கப் அளவு ஃபைனாக அரைச்ச சுகரை எடுத்துக்கோங்க. மறக்க வேண்டாம், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், அரை கப் அளவுக்கு பால் பவுடர். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரை குறைச்சிக்கலாம். இதை இப்போது சலிச்சு எடுத்துக்கோங்க. தேவையில்லாத பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இதை இப்போது ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருக்குன பட்டர்லேருந்து அரை கப் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தில் இதே மாதிரி தண்ணி கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலேயே சூடு தாங்குற அளவுக்கு உள்ள பாத்திரத்தை வச்சுட்டு அரை கப் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். பட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சாக்லேட் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரியே நீங்கள் ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே எடுத்தால் இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலாக இது கூட நல்லா திக்காக காய்ச்சின பால்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் பொறுத்த வரையில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 1 நிமிஷம் கழித்து எனக்கு இந்த பதம் கிடச்சிருக்கு. அகைன் ஃபைனலாக இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு பிடிச்சமான நட்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ நட் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸுக்கு மெஷர்மெண்ட்டே இல்லைங்க, உங்களுடைய தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சுட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் இதை வார்த்துக்கலாம். இதே மாதிரி 2 டீஸ்பூனை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக சாக்லேட் எடுத்து வைங்க. நான் இன்றைக்கி ஜூஸ் கப் இருக்கு இல்லையா, அதில் கூட எடுத்து வச்சு செட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. இதை இப்போது ஃப்ரீசரில் 1 to 2 hours வச்சு எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இதே மாதிரி சாக்லேட் ரேப்பர் இருந்தால் ரேப் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா தேவைப்பட்டப்போ எடுத்து சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி ஜூஸ் கப்லேயும் இதே மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், பர்ஃபெக்டான ஹோம்மேட் சாக்லேட். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.